எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் நாம எதிர்பார்த்த மாதிரியே. அந்த வகையில ரொம்ப குறைவான வாக்குகள்ல யாரு இருக்காங்க, நினைச்ச மாதிரி திவாகர் அவர் எவிக்ட் ஆயிருக்காரா, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வாரமும் எவிக்ஷன் நடக்கும். போன வாரம் டபுள் எவிக்ஷன் மாதிரி இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் வந்திருக்கு. அந்த வகையில யாரெல்லாம் நாமினேட் ஆயிருந்தாங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம், பார்வதி, அரோரா, வியானா, கனி, சுபிக்ஷா, திவாகர், ரம்யா இவங்க எல்லாருமே எவிக்ட் ஆயிருந்தாங்க. அந்த வகையில ரொம்ப குறைவான வாக்குகள் யாரு வாங்குறாங்களோ அவங்கள தான் வெளியில அனுப்பணும். ஒவ்வொரு வாரம் நாம கெஸ் பண்றது கரெக்டா இருக்கும் அன்அஃபிஷியல் ஓட்ல கூட. ஆனா ஒவ்வொரு வாரம் நம்ம கெஸ் பண்றது கரெக்டா இருக்காது. நாம நினைச்சதை விட வேற யாராச்சும் வெளியில வருவாங்க. அந்த வகையில இந்த வாரம் திவ்யா அவங்க வந்து டாப்ல இருக்காங்க ஓட்டிங்ல. அவங்களுக்கு நிறைய ஓட்டிங் வந்திருக்கு, நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. சொல்ல போனா வீட்டுக்குள்ள போய் விளையாடுறது பிடிச்சு போய் அவங்களுக்கு நிறைய ஓட்டிங் வந்திருக்கு. சாண்ட்ரா அவங்க அடுத்த இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய ஓட்டிங் வந்திருக்கு. அவங்களும் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இல்ல. விக்ரம் அவருக்கும் நிறைய ஓட்டிங் வந்திருக்கு, அவரும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரு 3வது இடத்துல இருக்காரு. சோ அவரும் எவிக்ட் ஆகி வெளியில வரதுக்கான வாய்ப்பு இல்ல. பார்வதியும் இவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க, எவிக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க இருந்தாதான் கேம் ஏதாச்சும் வந்து கண்டிப்பா சூடு பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவங்கள இன்னுமே வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அந்த வகையில பார்வதி அவங்களுக்கு அடுத்து அரோரா இருக்காங்க. நேத்து பார்க்கும்போது அரோரா அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருந்தாங்க. கண்டிப்பா இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆயிருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க இப்ப அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அவங்களும் நல்ல ஓட்டிங் வாங்கியிருக்காங்க. அடுத்து வியானா வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அதை பீட் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க. அடுத்து கனி அவங்க ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. ஆனா இவங்க இப்ப வந்து அதிகமான வாக்குகள் வாங்கி பழைய இடத்தை பிடிச்சிட்டாங்க. சுபிக்ஷாவும் ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருக்காங்க. அதாவது அவங்களும் டேஞ்சர் ஜோனுக்கு பக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத விதமா திவாகர், ரம்யா இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருக்காங்க. சோ நாம கெஸ் பண்ணபடி அன்அஃபிஷியல் ஓட் வந்து உண்மையானதா இருந்தா திவாகர் அதுக்கப்புறம் ரம்யா இவங்க 2 பேருமே வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திவாகர் அவரை எப்படா வெளியே அனுப்புவீங்கன்னு காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவரு வீட்டுக்குள்ள இருந்தா கேம் சூடு பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பேசுற விஷயங்கள் பிடிக்கல. இந்த மாதிரி ஆளுகளை வளர்த்து விடுறது தப்பு. டாக்டரா இருந்துட்டு அவர் இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற கருத்துக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அதனால அவரு வெளியில அனுப்பி வெளியில வந்து என்னெல்லாம் சர்ச்சை காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. ஆனா அவர் வெளியில வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. பிக் பாஸ் வீட்டுல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நாம எதிர்பாராத மாதிரி ஒரு சர்ப்ரைஸான எவிக்ஷன் இருக்க போகுதுன்னு, நாம நினைக்காத ஒரு எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல திவாகர் அவர் தான் அந்த எவிக்ட்ல வெளியே வர போறாரு அப்படிங்கிற ஒரு கெஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.